ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். கிளம்பு பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியாவில் இந்த கிரிப்டோ லீகலைசேஷன் பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி நான் வந்திருக்கேன். தென் பிட்காயின் அண்ட் ஆல் காயின்ஸ் ஆஃப்டர் சோ மெனி டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவுமே பார்த்தீங்கன்னா பம்பாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த ஜூலை மந்த் பிடிசி அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையுமே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே பார்த்தீங்கன்னா அதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், இந்தியாவோட பார்லிமெண்ட் ஃபினான்ஸ் கமிட்டி பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருந்தது. ஸோ அந்த மீட்டிங்கில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிக்கு லீகல் ஸ்டேட்டஸ், ஸோ இந்தியாவில் கிரிப்டோவை லீகலைசேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு அப்போஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியோட சேர்மனே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, இந்தியாவில் இந்த கிரிப்டோ கரன்சி லீகல் ஸ்டேட்டஸ்க்கு ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெக்கமெண்டுமே பார்த்தீங்கன்னா பண்ணலைன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆர்பிஐ பல வருஷமாகவே கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ்க்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்போஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ எதனால் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு நம்ம இந்தியாவில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாட்டாங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பட் இந்தியா பார்த்தீங்கன்னா பார்க்குறதே கிரிப்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பார்ட்டை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஈவன் ஃபியூ மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி 2500 crore அன்ஆத்தரைஸ்டு கிராஸ் பார்டர் கிரிப்டோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் பார்ட்டை மட்டும் பார்த்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு ப்ராப்பரான ஒரு ரெகுலேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொண்டு வரல. ஸோ கிரிப்டோக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் இருக்குது, 1% டிடிஎஸ் இருக்குது. அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டைட்டன் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஒரு ஃபைனல் அப்ரோச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸ்டில் இந்தியன் கவர்மெண்ட் இந்த லீகலைசேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு டிஸ்கஷனில் தான் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியில் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் கொடுத்து எந்த ஒரு லீகல் ஸ்டேட்டஸ்க்கான ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கல. அண்ட் நேற்று இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ்மே பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஸோ மகாராஷ்டிரா பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியா ஸ்டேட் கிரிப்டோ அசட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிஐடி ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கிரிப்டோவை ஒரு ரெக்கவரபிளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்த்தீங்கன்னா லீகலி பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்தியன் கிரிப்டோ கம்யூனிட்டிக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னே நம்ம சொல்லலாம். தென் பிட்காயினோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு 3 days மோர் தேன் 7% கிட்ட பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $57,800 $62,000 வரையும் பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலி பிடிசி டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு மேசிவான புல்லிஷ் டைவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் சேம் அதே டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரெண்ட் லைனுமே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பிடிசி ஒன்ஸ் டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த 20 EMA மட்டும் பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு $67,000 to $69,500 வரையும் பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட 20 EMA கிட்ட வரையும் வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா பிடிசி ஒரு 2-3 வாட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த 20 EMAவை ரீக்ளைம் பார்த்தீங்கன்னா பண்ண முடியலன்னா திரும்பவுமே $59,000 to $57,000 பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ பிடிசி ஒரு சேஃப் ஜோனுக்கு போனோம்னா இந்த 20 EMA பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரீக்ளைம்ன்றது பண்ணோம். ஆக்சுவலி போன மந்த் ஜூன் பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 20% வரையும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு போன மாதத்தில் மட்டும் பிடிசி. அண்ட் ரெட் கலரில் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் க்ளோஸ் ஆயிருக்கும், ஜூலை எப்பயுமே பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கேன். சப்போஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த வருஷத்தோட ஜூலை பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்றது கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 6 months டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா Q1 Q2 சொல்கிறேன். ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா பிடிசி டெய்லி டைம் ஃப்ரேமில் 20 EMA ரீக்ளைம் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகி மேலே பார்த்தீங்கன்னா போயிடும். சப்போஸ் அங்கேருந்து பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா வீக்லியில் செகண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டான $54,000 கூட பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம். தென் அடுத்ததாக நம்ம எத்தீரியமோட சார்ட் பார்த்தோன்னா எத்தீரியம் டெய்லி டைம் ஃப்ரேமில் டபுள் பாட்டம் கிரியேட் ஆகி இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரெண்ட் லைனுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். அண்ட் எத்தீரியம் இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த 20 EMA பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 times கிட்ட பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. பட் இந்த வாட்டி ஃபைனலி பார்த்தீங்கன்னா கேண்டலோட க்ளோஸ்மே பார்த்தீங்கன்னா மேலே தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். ஸோ பிடிசி மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக டம்ப் ஆகாமல் இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஒரு $1,800 to $1,945 வரையும் பார்த்தீங்கன்னா போகும். சப்போஸ் பிடிசி பார்த்தீங்கன்னா டம்ப் கொடுத்ததுன்னா
எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எத்தீரியமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகிடும். அண்ட் எத்தீரியம் இந்த டபுள் பாட்டமோட நெக்லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1800 மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் வந்து க்ளோஸ் வந்து வைக்கணும். ஸோ இந்த எத்தீரியம் மட்டும் இல்லாமல் நிறைய லார்ஜ் கேப் ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பிட்காயின் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல பம்ப் மட்டும் ஆச்சுன்னா போதும், இந்த ஆல் காயின்ஸ் எல்லாமே இங்கேருந்து ஒரு 5 to 15% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், காரணம் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எப்படி மேக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்மளோட டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.